எங்களை எதுக்கு இப்படி போட்டு சோதிக்கணும்? நானே நொந்து போயிருக்கேன் சரசு. கோயிலுக்கு வந்து யாரும் இப்படி குறை சொல்லாத. நான் சாமி கிட்ட எரிஞ்சுதான் வந்திருக்கேன், புலம்புறதுக்காக இல்லை. அது கூட இப்ப நான் வந்தது என் பொண்ணோட வாழ்க்கைக்காக இல்லை, சிவகாமியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு தான். அவளுக்காக தான் நான் கோயிலுக்கே வந்திருக்கேன். அக்கா அங்க பாரு, என்னாச்சுக்கா இவளுக்கு? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்கு இங்க வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா? வா என்னன்னு போய் கேப்போம். என்னக்கா? நாம அங்க போக வேண்டாம். ஏன்? அவ வேண்டுதல் தடங்கல் ஆயிடும். புரியலக்கா. என்னாச்சுக்கா? எதுக்கு இப்ப நீ அழற? நான் என் பொண்ணு ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்டி. அவ கல்லஞ்சு கறி அது இதுன்னு என்னென்னவோ சொல்லி தீட்டிட்டேன். ஆனா அவ அத்தை மேல எப்படி உயிரை வச்சிருக்கான்னு இப்பதாண்டி எனக்கு புரியுது. அவ வெளியில நம்ம கிட்ட மாப்பிள்ளை மேலேயும் அவ அத்தை மேலேயும் அவ கோமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி தவிக்கிறான்னு இப்பதாண்டி புரியுது. அவ்வளவு வீரப்பா சண்டை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக மனசு இழகிற மாதிரி எப்படி காட்டிக்க முடியும்? அதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தான் அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கான்னு நான் தாண்டி அதை புரிஞ்சுக்கவே இல்லை. உண்மைதான்க்கா. இது புரியாம நானும் அவளை நல்லா திட்டி விட்டேன். எப்பவுமே நீ அவளை கோவமா பேசினா கூட நான் தான் அவளுக்கு சப்போர்ட்டா பேசுவேன். ஆனா இந்த விஷயத்துல நானும் அவ மனசு புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ அத்தை மேல அவ்வளவு கோவமா இருந்தா, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவதானே முதல்ல துடிக்கிறா. சரி வாக்கா போலாம். என்னக்கா? இல்லடி. ஏங்கா? நாமளும் சிவகாமி அக்காவுக்கு வேண்டிக்க தானே வந்தோம். ஆமா, நாம தனியா வேண்டிக்கிட்டு போயிடலாம். நாம அவளை பார்க்க வேண்டாம். அக்கா அவளை பாக்குறதுனால என்னக்கா பிரச்சனை? நம்ம பொண்ணுக்கா அவ ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறப்ப நாமளும் கூட நிக்க வேண்டாமா? அதுவும் அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எப்படி போறது? அப்புறம் உனக்கு உறுத்தாதாக்கா? அவளுக்கு உறுத்தும் சரசு. புரியலக்கா. அவ ரோஷக்காரிடி. சிவகாமிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. ஆனா வீராப்புக்காக அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியாம இங்க வந்து சிவகாமி உயிர் பழைக்கணும்னு தன்னை வருத்திக்கிட்டு இப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நாம அவகிட்ட போனா சங்கடப்பட்டு அவ வேண்டுதல பாதியிலே நிறுத்திடுவா. அதனால தாண்டி வேண்டான்னு சொல்றேன். புரியுதுக்கா. இது தாண்டி இவளோட உண்மையான மனசு. எனக்கு இந்த ஒரு விஷயம் போதும். இவ கண்டிப்பா அந்த குடும்பத்துல மறுபடியும் சேர்ந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நாம எதுவும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நாம வேண்டதை வேண்டிப்போம். அவ வேண்டுதல அவ நிறைவேற்றட்டும். நமக்கு தெரிஞ்ச மாதிரியே அவகிட்ட காட்டிக்க வேண்டாம். சரிக்கா. உனக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லக்கா. அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப கேவலமா தான் சாவா. சிஸ்டர். சார், உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உங்களை பார்க்கலாமா சிஸ்டர்? சிஸ்டர் நார்மலா தானே இருக்காங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே?
கொஞ்சம் இருங்க சார், டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா, நாம வேண்டுன கடவுள் நம்மளை கைவிடல. எனக்கு அப்பவே தெரியும் அன்னைக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு சித்தப்பா. ஆக்சிடென்ட் ஆகி அம்மா ரோட்ல விழுந்த அந்த காட்சியை நீங்க யாருமே பார்க்கல. அத பார்த்துட்டு எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வராம இருந்துச்சுன்னே தெரியல. எப்படியோ தைரியமா உங்களை இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். டேய், மறுபடியும் அதையே நினைச்சிட்டு இருக்காதப்பா. அதான் அவ கண்ணு முழிச்சிட்டால, அதை நினைச்சு சந்தோஷப்படுப்பா. ஆமாப்பா, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எங்க அம்மாவை காப்பாத்திட்டீங்க. நாங்க எங்க டியூட்டியை தானே செஞ்சோம். இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர்? நாங்க போய் பார்க்கலாமா? அவசரப்படாதீங்க, முதல்ல சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். என்ன டாக்டர்? அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்கு. தனக்குள்ள என்ன பண்ணுது, தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ், தனக்கு தெரிஞ்சவங்கள அடையாளம் காண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தலையில ஏற்பட்ட ஸ்ட்ராங் இம்பாக்டால அவங்க மூளையில சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால என்ன டாக்டர்? ஐம் சாரி, அவங்களால இப்ப பேச முடியாது. ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க, முதல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பேச்சு திறன்ல பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி அவங்க செயல்படுற விதமும் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அவங்களா சுயமா யார் துணையும் இல்லாம எழுந்து நிக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் நடக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்பவுமே கூட இருக்கணும். இருந்தாதான் நல்லது. மத்தபடி அவங்க ரைட் ஹேண்ட்ல ஃப்ராக்சர்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஆல்ரெடி சரி பண்ணிட்டோம். அதர் தன் தட் உணவோட டேஸ்ட் எல்லாம் எப்பவும் போல ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஸ்பீச் முழுமையா திரும்பணும்னா நாம அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி ட்ரை பண்ணணும். ஆனா அது கூட உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்க பாடி கண்டிஷன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப எங்க அம்மாவால பேச முடியாது டாக்டர். முதல்ல அவங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சதுக்கே சந்தோஷப்படுங்க. இப்ப நாங்க அவங்களுக்கு கொடுக்கிற மெடிசன்ஸை விட வீட்ல இருந்து கிடைக்கிற எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ப்ராப்பர் கேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் லூஸ் த ஹோப். ஸ்லோலி திங்ஸ் வில் பி ஆல் ரைட். எப்படியாவது எங்க அம்மாவை முழுசா குணப்படுத்தலாம்ல டாக்டர்? 100% குணப்படுத்திடலாம். பட் கொஞ்ச நாள் ஆகும். நான் இப்ப அவங்கள பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப உங்க காயத்துக்கு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் ஐசியூல இருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு அவங்கள மாத்த போறோம். ஷிஃப்ட் ஆனதும் தாராளமா போய் பாருங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். ஓகே. தேங்க்யூ. அண்ணா, ஏய் கார்த்தி, அம்மா